Hey guys, welcome back to Jiva Lifestyle Vlog. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட ஒரு கண்டினியூஷன் வீடியோ தாங்க. லாஸ்ட் வீடியோல வந்து நான் என்ன சொல்லிருப்பேன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தா என் செடிகளை பராமரிக்கல. அதுக்கு வந்து நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து கொடுத்தேன். அந்த ஊட்டச்சத்து கொடுத்த ஒரு 1 வீக்ல இருந்து ஒரு 1.5 வீக்லயே வந்து பாத்தீங்கன்னா அதோட growth எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறமானா Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நித்தியமல்லி செடிங்க. நித்தியமல்லி செடி வந்து எல்லா கிளைகளுமே உடைச்சிட்டேன். புதார் மாதிரி இருந்தனால கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா எவ்வளவு அழகா துளிர்கள் வந்திருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னீர் ரோஜா வெரைட்டி தான். பன்னீர் ரோஜால வந்து பட்டன் ரோஸுங்க இது வந்து பன்னீர் ரோஸ் வெரைட்டி தான், இல்லை நாட்டு ரோஸ் சொல்லுவாங்க. ஆனால் வந்து பட்டன் ரோஸ் வெரைட்டி. இதில் வந்து நிறைய பூக்கள் பூக்குது. நம்ம வந்து பன்னீர் ரோஸும் இல்லை நாட்டு ரோஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நிறைய வந்து பூக்கள் நிறைய எடுக்குது. உங்களுக்கு நிறைய பூக்கள் வேணும் செடினா இந்த ரோஸ் பிளான்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்து குட்டி சைஸாக தான் இருக்கும், ஆனால் பூக்கள் வந்து நிறைய வைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டிங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் பஞ்சகாவியை கொடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ அழகாக துளிர்கள் விட்டு மொட்டுக்கள் வந்து பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயுமே வந்து இந்த ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து பஞ்சகாவியா வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து மீன் அமிலம் கொடுத்து அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்றதையும் நான் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். எவ்வளோ பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இந்த மாதிரிலாம் ரோஸ் பிளான்ட் வாங்கி வைக்கும்போது நம்ம வந்து வெளியே பூக்கள் வாங்கணும் நமக்கு அவசியமே கிடையாதுங்க. ஒரு பூக்கள் கீழேயே பார்த்திங்கன்னா 4-5 மொட்டுக்கள் வந்து வர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரோஸ். இந்த காஷ்மீர் ரோஸ் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். வெறும் கிளைகள் மட்டும்தான் இருக்கும். எல்லா இலையுமே கொட்டி போய் கிளைகள் மட்டும் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளான்ட் வச்சுருக்கேன் காஷ்மீர் ரோஸு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா இலைகள்லாம் ரொம்ப கொட்டி போயிட்டு வெறும் குச்சி மட்டும் தான் இருந்தது. இப்போ எவ்வளோ துளிர்கள் வந்து சிவப்பு கலராக வந்து துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி ரெட் கலராக வந்தால் மட்டும்தான் அந்த துளிர்கள் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக வருதுன்னு அர்த்தங்க. கொஞ்சம் எல்லோயிஷாக வந்துச்சுன்னா அதுக்கு வந்து சத்துக்கள் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து துளிர்கள் வந்து ரெட் கலராக தான் வந்திருக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீர் ரோஸில் பார்த்ததை விட இந்த ரோஸில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக இலை வந்து சுருண்டாப்புல இருக்குது பாருங்கள். இதுக்குமே வந்து சத்து வந்து பத்தலைன்னு தாங்க அர்த்தம். அப்படி இல்லைன்னா வேர்களுக்கு வந்து ப்ராப்பராக ஆக்சிஜன் போகலன்னு அர்த்தம். ஒரு லைட்டாக க்ரீனும் ரெட் கலர் மிக்ஸ்டாக வருது பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு வந்து சுத்தமாகவே வந்து சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். காஷ்மீர் ரோஸில் பார்த்த மாதிரி உனக்கு இலைகள் வந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு தளிர் வரும்போது தான் நமக்கு அதுக்கு வந்து ப்ராப்பரான ஊட்டச்சத்து அது கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை மானிட்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஸ் வெரைட்டி தாங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ சைடில் வந்து மொட்டு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நாட்டு ரோஸ்லாம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பூக்கள் தரும். இதே மாதிரி எந்த மாதிரி செடி வாங்கி வச்சா உங்களுக்கு நிறைய பூக்கள் தருன்ற வீடியோ வந்து என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்குறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நிறைய இதே மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் ட்ரீ ரோஸ் சொல்லுவோம். இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிர்கள் எடுத்திருக்கு, அவ்வளோ மொட்டுக்கள் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக வந்து போன வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காஞ்சி போய் இருந்தது. நான் ஷார்ட்ஸ்லையுமே போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே காஞ்சி போய் இருந்ததுங்க. நான் எல்லா காஞ்சி போனதையும் வந்து உடச்சி விட்டு கொஞ்சம் பச்சையாக இருந்தது அதை மட்டும் விட்டு வச்சுருந்தேன். இதில் வந்து அந்த பஞ்சகாவியை கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக தளிர்ந்து வந்து அதில் மொட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட இந்த பச்சை மிளகோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் இருக்குங்க. எவ்வளோ வந்து மொட்டுக்கள் எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செடி காஞ்சி போச்சுன்றதுக்காக உடச்சி போடாமல் அதில் கொஞ்சம் பச்சை இருக்குது, கொஞ்சம் தண்டு ஸ்டெம்ஸ்லாம் வந்து பச்சையாக இருக்குது, இலைகள் 2-3 இலைகள் க்ரீனாக இருக்குன்னா அதை வந்து கட் பண்ணி போட்டு, அதாவது காஞ்சி போனதை கட் பண்ணி போட்டு நல்லா இருக்கிற இலைகள் மேலே வந்து பஞ்சகாவியோ மீன் அமிலமோ இல்லை வேறு எதனா ஊட்டச்சத்து நீங்கள் வச்சுருந்தாலும் அது ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ரூட்டுக்குமே நீங்கள் கொடுத்து விடுங்க. ரெகுலராக அதை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த செடியை வந்து உயிர் வந்து அதுக்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து காய்களோ கனிகளோ கொடுக்க ஆரம்பிக்குங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஒரு ஸ்டெம் வந்து காஞ்சிருக்குங்க, இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. அதை எடுத்து போடணும், இல்லைன்னா எல்லா செடியும் வந்து பரவிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வானம் பார்த்த மிளகா.
கொஞ்சம் வந்து காய்ச்சி முடிஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம வேணும்னா நம்ம வந்து அகைன் நான் அந்த செடிக்கு சொன்ன மாதிரி இதை கட் பண்ணி விட்டுட்டு பஞ்சகாவியெல்லாம் கொடுத்தா நல்லாவே வர ஆரம்பிக்கும். காய்கள் ஆனால் சின்னதாக ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சில செடிங்க மட்டும் நல்லா பச்சை பச்சையாக இருக்குது. எவ்வளோ க்ரீன் கலராக இன்னும் காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க பாருங்கள். நார்மல் பச்சை மிளகா விட இந்த வானம் பார்த்த பச்சை மிளகா வந்து நல்ல காரமாகவும் இருக்குது. இன்னொன்று நமக்கு வந்து நிறைய காயும் கொடுக்குதுங்க. நீங்கள் வேணால் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம அந்த பச்சை மிளகா 2 போட வேண்டிய இடத்துல வந்து இதில் வந்து ஒரு பச்சை மிளகா போட்டாலே அதுக்கு ஈக்குவலான காரம் வந்து கொடுக்குது. ஸோ கொஞ்சம் காஞ்ச பச்சை மிளகா இருந்தது, அதை வந்து நான் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ ஸ்பெஷலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பூ தான். நிறைய பேர் வந்து சாமந்தி செடி கேட்குறீங்க. ஆக்சுவலாக எப்படி நான் எல்லாேருக்கும் அனுப்புறதுன்னு எனக்கு சரியாக தெரியலங்க. ஸோ நான் இன்னும் வந்து பதியமும் போடல. ஆல்ரெடி பதியம் போட்ட செடியிலேருந்து எல்லாமே வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் இப்போ எடுத்து மறுபடியும் பதியம் போட முடியாது. இன்கேஸ் நான் வந்து பதியம் போட்டு செடிகள் உருவாக்குனேன்னா கண்டிப்பாக வந்து யார் யார் கேட்டிங்களோ அவங்களுக்கு வந்து நான் எப்படி அனுப்புறதுன்றதை வந்து பார்த்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த சாமந்தி பூக்கள்லாம் பறிச்சுட்டு சாமிக்கு போடலான்ட்டு அதை வந்து மாலை மாதிரி கட்டிட்டேங்க. இந்த மாதிரிலாம் பூச்செடிகள் வைக்கும் போது கண்டிப்பாக நம்ம வெளியே பூ வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. நிறையவே பூ கொடுக்கும். சாமந்தி பூலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து கட்டிட்டு இந்த மாதிரி நம்ம ரெகுலராக எல்லோ கலர் போடுறதுக்கு இந்த மாதிரி வந்து கலர் சாமந்தி கட்டிட்டு நம்ம பூஜை ரூமில் இருக்கிற சாமிங்களுக்கெலாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.